பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் தானே உங்கள் மனமுறிவுகளை கர்த்தர் மாற்றி போட்டு மன வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. ஆம் தேவனுடைய ஜனமே, நாங்கள் எப்பக்க நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல விதங்களிலே நெருக்கம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பல நெருக்கங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். கடந்த நாள் ஒரு பெரிய பிசினஸ்மேன், கடன் பிரச்சனை, அவ்வளவு கடன் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனோம்னா அவ்வளவு சொத்துக்களும் உண்டு. பெங்களூர்ல நடந்த ஒரு காரியம். தன் வீட்டுக்கு வந்தார், தன் மனைவியை கொன்று, தன் பிள்ளைகளை கொன்று, அதோட நிறுத்தி அப்படியே போகல. எழுதி வச்சிருக்கிறான், இந்த குறிப்பிட்டதான சொத்துக்கள் குறிப்பிட்ட நபருக்கு போய் சேரட்டும் என்று சொல்லி, அந்த கடனாளிக்கு போய் சேரட்டும் என்று சொல்லி. காரணம் என்ன? மன முறிவுகள், மன அழுத்தங்கள். இப்படி பல பேர் மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் நெருக்கம். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அவர் அறிந்திருப்பாரானால் நிச்சயமா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. ஒன்று, கர்த்தரை குறித்த பயம், ராஜ்யத்தை குறித்த நிச்சயம். 2, மூன்றாவது, இந்த பூமியிலும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள். ஆனால் வசனம் ஒன்று மாத்திரமே நாம் ஒடுங்கி போகாமல் இருக்கத்தக்கதாக, ஒடுங்கி போகாமல் இருக்கத்தக்கதாக நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது அல்லவா? அந்த குறிப்பிட்ட நபர் எழுதின காரியம், அந்த கடனாளி, அப்போ நீ அதை முதல்ல செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியா பார்த்துருக்கலாம்ல. காரணம் என்ன? பேராசைகள். காரணம் என்ன? மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பார்களோ என்கிற எண்ணங்கள். அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு, மற்றவர்களை பார்க்காதீங்க. மற்றவர்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது, உங்க வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கம் வரும் பொழுது தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை என்ன தெரியுமா? நாம் ஒருபோதும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். நீங்கள் ஒருபோதும் ஒடுங்கி போகிறதில்லை. அடுத்தங்க சொல்லப்படுகிறது, கலக்கம் அடைந்தும். உள்ள பல கலக்கம் வரும், பல கலக்கங்கள் வரும், மனம் முறிவடைகிறதில்லை. கர்த்தர் மனம் முறிவடைய விட மாட்டார். ஐயோ, என்ன செய்ய போறனோ, என்ன நடக்க போதோ, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க போறனோ, கலக்கம் கலக்கம் கலக்கம். அப்ப இந்த கலக்கத்தின் நேரத்துல நீ மனம் முறிவடையாதபடிக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதையும் தாண்டி வரலாம், இந்த பிரச்சனையை நான் தாண்டலாம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை செங்கடல்கள், எத்தனை யோர்தான்கள் எனக்கு முன்பாக எழும்பி வந்தாலும் சரி, அதை நான் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து செல்வேன் என்கிற தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் மனமுறிவடைவதில்லை, நீங்கள் மனமுறிவடைவதில்லை. இன்றைக்கு கலக்கம் அடைந்திருக்கிற இடத்துல மன தைரியத்தை தருவாராக. இந்த மன தைரியத்தை கொண்டு முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். கர்த்தராகிய யெகோவா, அவரை நீங்கள் நம்புங்கள். அவர் உங்களை ரட்சிக்கிறவர், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பல நெருக்கங்கள். பவுல் சொல்லும் பொழுது, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எங்கள் வாழ்க்கையில் பல கலக்கங்கள் வந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. அந்த மனம் முறிவை கர்த்தர் மாற்றி போடுவார், விடுதலையை தருவார், சமாதானத்தினால் நிரப்புவார். தைரியமாய் எழும்பி வருகிற சகல பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். நீங்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கொண்டு தேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க சொல்லுகிறேன், உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஒடுங்கி போக மாட்ட. உன்னை சுற்றி பல சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் ஒடுக்க முடியாது. கலக்கமடைந்திருக்கிற உன் வாழ்க்கையில் மனமுறிவடையாதபடிக்கு மன தைரியத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை நடத்துவாராக.
காட் bless you. God bless you.